எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் அரபிக்கடல்ல தஹானு சிந்துதுர்க் அப்படிங்கிற ஏரியாவில் 18,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரு 4 கம்பெனிங்க மிகப்பெரிய அளவுல பலனடையும். இன்னைக்கு அந்த 4 கம்பெனிகளை பத்தியும் இந்த கச்சா ரிசர்வ் பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 18,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஆயில் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த டிஸ்கவரி நிச்சயமா எனர்ஜி செக்டாரை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். முக்கியமா நமக்கு அதிகமா ஆயிலை இம்போர்ட் பண்றது ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் ஆயில் ப்ரொடக்ஷனை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நம்ம நாட்டு பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தும். இந்த 18,000 சதுர கிலோமீட்டர் அளவிலான ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற தஹானுங்கிற ஏரியாவிலேருந்து சிந்துதுர்க் அப்படிங்கிற இன்னொரு ஏரியா, அது மகாராஷ்டிரா கோவா பார்டர்ல இருக்கு. ஸோ இங்கே கிடைச்சிருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஆயில் ப்ரொடக்ஷன். இது நிச்சயமா நம்மளோட ஆயில் டிபெண்டன்சி, இம்போர்ட்ல இருக்கிற டிபெண்டன்சியை கம்மி பண்ணும். ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 85% நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் ஆயில் இம்போர்ட் பண்றோம். இந்த மினரல் ஆயிலோட பொட்டன்ஷியல் ரிசர்வ் அண்ட் டெபாசிட் எந்த அளவுக்குன்னு இன்னும் அசஸ் பண்ணல. ஆனா நிச்சயமா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு டெபாசிட் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட கடந்த 20-30 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டுபிடிப்பானது நிச்சயமா நிறைய கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். அதுலேயும் முக்கியமா ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற கம்பெனி, ரிஃபைன் பண்ற கம்பெனி, அப்புறம் மார்க்கெட் பண்ற கம்பெனிங்க. இதுல ஒரு 4 கம்பெனி நிச்சயமா நமக்கு தெரியுது. அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கலாம். ONGC தான் மிகப்பெரிய ஸ்டேட் ஓன்ட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. இது ஆஃப்ஷோர், அதாவது மும்பை ஹை ரீஜன் கிட்டேந்து ஆல்ரெடி அரபிக் கடல் கிட்ட அதிகமா ஆப்ரேட் பண்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் எதுன்னு கேட்டீங்கன்னா ONGC தான். அதனால இந்த பர்டிகுலர் ரிசர்வ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ONGCக்கு மிகப்பெரிய சாதகமா அமையும். ஸோ ONGC ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த ஸ்டாக் மேல போறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பா இது அமையும். பப்ளிக் செக்டார் ஆன ONGCக்கு மார்க்கெட் ஷேர் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ல மிக அதிகம். அதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போதைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி PE விட பாதிக்கு கீழே இருக்கு. அது மட்டும் இல்லாம பெக் ரேஷியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஒரு 35% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்து 225 ரேஞ்சில் ஆல்ரெடி கிடைக்குது. இதோட FII ஹோல்டிங்கும் ரொம்ப கம்மி. ஒரு சாலிட் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 5.5% வரைக்கும் கிடைக்குது. ஆனா இதோட EPS, ROE, ROC அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டாக், PSU ஸ்டாக் எதுன்னு இப்போதைக்கு கேட்டிங்கன்னா அது ONGC. பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் அப்ஸ்ட்ரீம் எக்ஸ்ப்ளோரேஷன்ல மிகப்பெரிய அளவுல இப்போதைக்கு களமிறங்கியிருக்காங்க. இது BPCLோட சப்சிடரி. ஸோ இது லிஸ்டட் கம்பெனி கிடையாது. அதனால இதுக்கு வர்ற பெனிஃபிட்லாம் யாருக்கு போகுதுன்னா BPCLக்கு. அதனால அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்துல BPCL டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பெனிஃபிஷியரா இருக்க போகுது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட இருக்கிற 3 மேஜர் OMC PSUல இதுதான் வேல்யூஷன் படி ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஏன்னா இதோட பெக் ரேஷியோ ரொம்ப லுக்ரேட்டிவா இருக்கு. ஏன்னா 0.29 தான். PE ரேஷியோ 8.19. கரண்ட் பிரைஸ் 265 ரேஞ்சில் இருக்கு. கிட்டத்தட்ட 30% இதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஆனா இது ஒரு FII ஹோல்டிங் படி பார்த்தா 3 OMCலே இதுல தான் FII ஹோல்டிங் ஜாஸ்தியா இருக்கு. அதனால செல் ஆஃப் இருந்தா இது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% கிடைக்குது. க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணி வித்துட்டு இருக்கிற HPCL அடுத்த முக்கியமான பலனடையக்கூடிய ஒரு கம்பெனி. இது டொமஸ்டிக் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் ஆயில வித்துட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம், HPCL ONGCயோட சப்சிடரி. HPCLம் அதோட PE ரேஷியோ படி பார்த்தா ரொம்ப சீப்பா கிடைக்குது. இன்ஃபேக்ட் பாதிக்கு பாதி கிடைக்குது. பெக் ரேஷியோ 0.6 தான். கிட்டத்தட்ட 30% அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்போதைக்கு கீழே விழுந்திருக்கு. அப்புறம் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பர். டிவிடெண்ட் ஈல்டும் ஒரு 6.5% வரைக்கும் கிடைக்குது.
இந்தியாவில் பிக்கஸ்ட் அல்லது லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் ஜெட் ஃபியூல் அதிகமாக தயாரித்து கொடுக்கறதும் ஏரோப்ளேனுக்கு இந்தியன் ஆயில் தான். ஸோ இதுவும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்புறம் முக்கியமாக டிஸ்கவரியிலேருந்து பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு கம்பெனி. இந்தியன் ஆயிலோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக இதோட டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்ப அதிகம், 9.55. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு மற்ற ஓஎம்சியோட கம்பேர் பண்ணால் பி ரேஷியோ பெக் ரேஷியோ படி பார்த்தா வேல்யூவேஷனில் கொஞ்சம் காஸ்ட்லி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 32% வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்து 125 ரேஞ்சில் இருக்கு. இதுக்கும் அதிகமாக எஃப்ஐ ஹோல்டிங் இப்போதைக்கு கிடையாது. ஸோ இந்த எல்லா ஓஎம்சி அப்புறம் ஓஎன்ஜிசியும் கம்பேர் பண்ணி நல்ல டெசிஷன் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் சூப்பரான ஸ்டாக்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா கம்பேர் பண்ணி இது எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேட்டரி டிஸ்கவரிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா 18,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இது வரைக்கும் ஒரு 20-30 வருஷத்தில் கிடைச்சதே இல்லை. ஸோ இது நிச்சயமாக இந்தியன் எக்கானமியையே பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக குரூட் ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணும், அப்புறம் ட்ரேட் டெபிசிட்டையும் இது கம்மி பண்ணும். முக்கியமாக ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதனால நமக்கு ஆயில் ப்ரைஸ் முக்கியமாக பெட்ரோல் டீசல் விலை குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்புறம் ரிஃபைனிங் அப்படிங்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ். அது சில ஆண்டுகள் கூட ஆகலாம் கமர்ஷியலைஸ் ஆகி நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு. ஆனாலும் இதோட ஃபியூச்சரிஸ்டிக் வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிலோட இம்போர்ட்டை கம்மி பண்ணுறதாலையும் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுனாலையும் இது நமக்கு ஒரு நல்ல விஷயம். இதனால இந்த கம்பெனிகள்லாம் நிறைய பெனிஃபிட் அடையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு உள்ள மார்க்கெட் சிச்சுவேஷன் மோசமாக இருக்கிறதால நிச்சயமாக கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எப்போவுமே லம்சம் பண்ணாதீங்க. எஸ்ஐபி மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.